மூலாவது கேள்வி எடுங்க. என்ன விட மூலாவதுக்கு செஞ்சீங்களா? காட்டியவாறு நீரை கொண்ட பாத்திரம் ஒன்றினுள் சீராக அடர்ந்த திண்ம உருளை ஒன்று கனவளவில் 3/4 பங்கு அமிழ்ந்திருக்க சுயாதீனமாக மிதக்கின்றது. ரைட். 3/4 பங்கு அமிழ்ந்திருக்க மிதக்குது. அப்படியா பாருங்களா? இன்றைக்கு அந்த போட் கேள்வி செஞ்சு காட்டுறேன். போட் கேள்வி எல்லாம் சரியா? இப்ப நாங்க இதை 4 துண்டா பிரிப்போம். 1 2 3 4 இந்த இருக்கு. 3/4 பங்கு அமிழ்ந்திருக்கு. வி 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 சரியா? இந்த நீர் அடர்த்தி ட்ரோ என்று வச்சுக்கொண்டா நீருக்கு அமர்ந்திருக்கு. கலைக்கிற விடங்குதா நீருக்குள்ள அமர்ந்திருக்கு போல. முழுமையாக நீரினுள் அமிழ்த்தப்பட்டு மெதுவாக விடுவிக்கப்படின் தொடக்க ஆர்முடுகள் என்ன? நாங்க ஒரு வரியில செய்யலாம் அந்த கேள்வி. உண்மையா இங்க பாருங்க, கீழே நிறை விசை இருக்கும். நிறை விசை எவ்வளவா இருக்குமெண்டா 3v ரோ ஜியா இருக்கும். ஒத்துக்கொள்றீங்களா? இந்த கதையை தான் கதைக்கணும். எம்ஜி வந்து என்ன? 3v கனவளவுக்கான நீர நிறை. அப்ப மேலுதைப்பு எவ்வளவு? மேலுதைப்பு தான் போட்டிருக்கேன். 3v ரோ ஜி. சரியா? நீருக்குள்ள மட்டுக்கு மட்டும் அமிழ்த்தினா, நீருக்குள்ள நீங்க மட்டுக்கு மட்டும் அமிழ்த்தினா வி 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 நாலும் வந்துடும். இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, மேல எவ்வளவு இருக்கு? மேலுதைப்பு இப்ப மேலுதைப்பு எவ்வளவு இருக்கும்? 4v ரோ டபிள்யூஜியா இருக்கு. நிறைவிசம் மாறாது தானே. இது நிறைவிச தானே. நிறைவிசம் 3v ரோ டபிள்யூஜியா இருக்கும். இதாவது நிறைவிசையா இருக்கு. நிறைவிசை தானே. ஆரம்பத்துல சமன் இல்லை. இது சமன் இல்லை. இது இயங்கி கொண்டிருக்கு. ஆறு முடுகுது மேல் நோக்கி. இப்ப நான் என்ன சொல்ல வாரேன்டா, இது ஏன் மேல் நோக்கி ஆறு முடுகுதுண்டா, எக்ஸ்ட்ராவா வந்த மேலுதைப்பால தான். எக்ஸ்ட்ராவா இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, இது 3v கனவளவுக்கான நிறைதான் மேலுதைப்பு. இப்ப நான் கதைக்கிற வழங்க இல்லையா? இப்ப எக்ஸ்ட்ராவா எவ்வளவு? இப்ப இது வந்து சமநிலை. அப்ப நான் என்ன கதைக்கிறேன்டா, நம்மட ஆறு முடுகலண்டா என்ன? விளையுளாவார விசை. விளையுளாவார விசை என்ன? ஆர்முடா விளையுள் விசைகள் தெளிவுதான். விளையுளாவார விசை என்ன? வி ட்ரோ ஜி இல்லையோமா? விளையுளாவார விசை. அப்ப அவரை தெளிவு எவ்வளவு? 3v ட்ரோ ஜி. அப்ப என்ன விட? ஜி சாரி 3v ட்ரோ ஜி வராது. தெளிவு தானே. அப்ப என்ன வரும் விட? g/3 என்று வரும். இந்த கேள்வி செஞ்சிருக்கிறத வர உண்மையா கெட்டிக்காராக்கலான்னு சொன்னா, உண்மையா கெட்டிக்காராக்கலான்னு சொன்னா எப்படி ஈஸியா செய்யலாம்டா, எக்ஸ்ட்ரா வார மேலுதைப்பால் அது மேல போகுது. இப்ப நீங்க அமல்த்த இது சமல்ல தானே. சமல்ல. அப்ப எக்ஸ்ட்ராவா எவ்வளவு மேலுதைப்பு வருதோ அதனால மேல ஆறு முடுக போகுது. விளையில இவரை கேட்க இப்ப இந்த துடிக்கின்ற இயக்கத்துக்கான தொடக்க ஒரு குறிப்பிட்ட கணத்துக்கு வேக நேர வரை எப்படி வருங்க பாவம். வேறு காட்டுங்க பாப்போம். வேக நேர வரை எப்படி வரும்? கீரையிலுமா பாப்போம். மேல யூ இருக்கு, கீழே எம்ஜி இருக்கு, எம்ஏ. சரியா? எம்ஏ தானே. ரெண்டா நிறைவிசம் மாறாது. மேல போ யூ குறை மொத்த குறையலாம். ஏன் தெரியுமா? ஏற்கனவே 3v கனவளவு அமிழ்ந்திருக்கு. அப்ப இப்ப அமிழ்ந்த பயங்கரவளவு குறைய போகுது. அப்ப யூ குறைஞ்சா ஏ குறையும் இல்ல. அப்ப என்ன ஆறுமுடுகள்? குறைவடையும் ஆறுமுடுகளா வரும். கேள்வி என்ன வரும் என்று சொல்லிடாது. சரியானே? இதை நோட் பண்ணி எடுங்க. குறிப்பிட்ட கணத்துக்கு அதான் தொடக்கம் கேட்டுக்க. நீங்க கண்டது இந்த கேள்வியை நீங்க கண்டது இந்த வரைவு இந்த இடத்துல படித்திறன். படத்தை படித்திறன் தான் என்ன தெரியுமா? இந்த படித்திறன் தான் g/3. சரியா? தொடக்க கணத்துல படித்திறன். வேக நேர வரைவின் படித்திறன் ஆறுமுடுகள் எல்லாம். இரண்டாவது கேள்வி. சரி, இரண்டாவது கேள்வி.
குறுக்குவெட்டு பரப்பு 0.008 மீட்டர் வர்க்கமுடைய ஒரு முகவை 0.1 மீட்டர் உயரத்துக்கு நீரினால் நிரப்பப்பட்டு படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு தராசின் மேல் வைக்கப்பட்ட போது தராசின் வாசிப்பு 0.820 கிலோகிராம் வாசிப்பை காட்டியது. சரி, இரண்டாவது கேள்வி. சரியா, ஒரு முகவை அப்புறம் குறுக்குவெட்டு பரப்பு 0.008 மீட்டர் ஸ்கொயர். அதுக்குள்ள 0.1 மீட்டருக்கு உயரத்துக்கு நீர் இருக்கு. அதை கொண்டே வச்சோட தராசு காட்டுற வாசிப்பு எவ்வளவு வேண்டா 0.82 கிலோகிராம். இந்த வாசிப்பு என்ன வாசிப்பு அறியும்? 0.82 ஆறா இருக்கு சொல்லுங்க. ஓ சரி, பாத்திரத்திலையும் இந்த நீரையும் வாசிப்பை காட்டும். பாத்திரத்துக்குள்ள பாத்திரமும் நீர் தானே, நீர் கொண்ட முகவை தானே. நீர். இப்ப இதுக்குள்ள சிவரால் என்ன கைய அந்த விரலை கொண்டு விடுறாரு. அது 0.001 மீட்டர் நீர் மட்டம் வரைக்கும் உயருதான். சரி, இப்ப என்ன நடக்குது? இப்ப இதுக்குள்ள என்ன செய்யறாரு? ஒரு ஆள் கொண்டு தண்ணிக்குள்ள கையை கொண்டு விடுறாரு. விட்டா அது கொஞ்சம் அந்த கையால இவ்வளவு இடம் பெயர்க்கப்படுது. எவ்வளவு உயரத்துக்கு இடம் பெயர்க்கப்படுதுன்னா 0.001 மீட்டர். அப்படித்தானே? 0.001 உண்டா? 0.001 மீட்டர் இடம் பெயர்க்கப்படுகிறது. இப்ப வாசிப்பு என்ன நடக்குது சொல்லுங்க. ஆபம் எவ்வளவால இப்ப நீங்க கையை அமர்த்துறால எவ்வளவு இடம் பெயர்க்கப்படுகிறதோ அதே அளவு யூ சோடி நியூட்டன் 3ஆம் ஜோடி இங்க இருக்கு. வாசிப்பு அந்த யூவால அதிகரிக்கும் இல்லையா? அவங்க அழகா சீரான குறுக்குவெட்டு பெறப்பட்டு வந்திருக்காங்க. அந்த காரணம் என்ன? இந்த யூவை காண்றதுக்கு ஈஸியா. இப்ப யூ அப்பா காணல. யூ சமன் என்ன தெரியுமா? வி ட்ரோ டபிள்யூ ஜி இல்லையா? ஓமா விக்கு என்ன போடலாம்? குறுக்குவெட்டு பரப்பு 0.008 தர 0.001 தர 10 தர 10 இல்லையா? எத்தனை நியூட்டன் வரும் என்று சொல்லுங்கள் சுருக்கி. எத்தியாவோட வரும் தம்பி? ஹலோ, தம்பி. 4வது விட வரும். சரி, 4வது விட சரியா? சரி, ஓகே 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 ஓகே. அடுத்த கேள்வி, 3வது கேள்விக்கு போவோமா? விளங்கடா கதைக்கிறது? 3வது கேள்வியா? குத்தி பீயானது நீரை கொண்ட பாத்திரத்தினுள் முற்றாக அமுல செய்யப்பட்ட போது வித்திராசின் வாசி. சரி, ஒரு வித்திராசி இருக்கு. பி என்ற குத்திய முற்றா அமர்த்தி வச்சிருக்காங்களா? முற்றா அமர்த்தி வைக்காங்க. அந்த நேரம் வித்திராசிட வாசிப்பு 2.5 கிலோகிராம். 25 நியூட்டன். சரியா? 25. நெருக்கதராசின் வாசிப்பு 75 நியூட்டன். சரியா? ஓகே ரைட். குத்தியின் கனவளவு 0.03 மீட்டர் கனமண்டா குத்தியை வெளியே எடுக்கும் போது 2 தராசுகள வாசிப்புகளை காண்க. சரி, இப்ப தம்பி பாருங்க என்னண்டா வழியா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப என்னண்டா இவர் இப்ப இதுக்குள்ள இருக்கிறதால இவர வாசிப்பு டி டி மேல யூ இருக்கும், கீழே எம்ஜி இருக்கும், என்ன யூ ஒன்று இங்க இருக்கும். சரியா? இவர வாசிப்பு இதோட யூவா இருக்கும். சரிதானே? சரி.
இவர் அமிழ்த்தி இருக்கக்குள்ள இவர் காட்டுற வாசிப்பு 75க்குள்ள ஆறார் இருப்பான்டா. 75க்குள்ள யார் யார் இருப்பான்டா? பாத்திரமும் நீரும் யூவும். பாத்திரம் நீரும் யூவும் சேர்ந்தா 75. 25 யாரா இருப்பாரு சொன்னா டீயா இருப்பாரு. அது வளமையான உண்மை நிறைய பார்க்க யூ என்ற அளவால குறைய இருப்பாரு. சரியா போல எனக்கு காய்ச்சது என்ன என்ன தம்பி? சரியா காய்ச்சது? சரியா? இதுக்குள்ள திருப்பி சொல்றேன் பாருங்க. வேண்டாம், அமிழ்த்தி வச்சிருக்கீங்கண்டா வேற வாசிப்பு 75க்குள்ள ஆறாறு இருக்கு. தர தர அதாவது பாத்திரம் திரவம் யூ. இங்க இழுவதான் வாசிப்பு. இழுவண்டது யாரு தெரியுமா? வேற எம்ஜியில இருந்து யூவை கழிச்சு வாரதான் அந்த டி. அதாவது டீயும் யூவும் கூட்டான் எம்ஜி. எம்ஜி மைனஸ் யூ தான் அந்த டி. ஓகே. இப்ப நீங்க வெளியே எடுத்தீங்கண்டா வெளியே எடுத்தீங்கண்டா இந்த தராசு யூ என்ற அளவால வாசிப்பு கூடும். இந்த தராசு யூ என்ற அளவால குறையும் வெளியே எடுத்தீங்கண்டா. அப்ப நீங்க யாரை காணணும்? யூவை கண்டா சரி. யூவை காணுமா? U7 V draw WG. சரியா? எவ்வளவு கனவளவு? 0.0003 0.003 1000 தர 10 எவ்வளவு வரும்? 1 2 3 30 நியூட்டன். என்ன 30 நியூட்டன் எத்தனை கிலோ? 3 கிலோ கூட. அப்ப இவர் 7.5 30 போடுமே. 30 இவர் 30ஆல குறைவாரு. இவர்ல 30 போனா எவ்வளவு? 45. இவர் 30ஆல கூடுவார். இவர் எவ்வளவு? 55. இவர் 45, இவர் 55. 45 55. நாலாவதுக்கு 5வது பார்ப்போம். ஒரு அலகு முருளை சைவர் பாகைசியில் 60 சென்டிமீட்டர் எண்ணெயை கொண்டுள்ளது. சரி, அந்த எண்ணெய் சைவர் பாகைசியில எண்ணெயை கொண்டிருக்கான். ஒயில் பனிக்கட்டி துண்டொன்றை இவ்வுருளையினுள் இட்ட போது எண்ணெயில் முற்றாக அமிழ்ந்த நிலை. இது முற்றாக அமிழ்ந்தது பனிக்கட்டு. அப்ப வர்ற வாசிப்பு எவ்வளவு சொன்னா 600 இருந்து 900 மாறும். 60 சென்டிமீட்டர் கனமா இருந்து 90 மாறும். என்ன முடிவெடுக்கலாம் தெரியுமா? முழுமையா அமிழுதண்டா ஐஸ் கட்டிற கனவளவு எவ்வளவு? 30 சென்டிமீட்டர் கனம். சரியா? ஐஸ் கட்டி முற்ற அமிழுதண்டா அவர கனவளவுக்கான எண்ணெய் அவர கனவளவுக்கு சமனான எண்ணெய் இடம்பெயர்க்கப்பட்டிருக்கு. சரி, அது கரைஞ்சத்துக்கு பிறகு 87க்கு வருகிறான். சொல்லுங்க. அப்ப என்ன 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 விளக்கம் பாப்போம். என்ன முடிவெடுக்கலாம்? 90 30 இடம்பெயர்த்தது கரைஞ்சத்துக்கு பிறகு எதுக்கு வருது? 87க்கு. என்ன அர்த்தம்? என்ன முடிவெடுக்கலாம்? கரைஞ்சி வந்த தண்ணியின் கனவளவு இருக்கல எவ்வளவு? கரைஞ்சி வந்த தண்ணியின் கனவளவு எவ்வளவு? அதையாவது சொல்லுங்க. 27. கேள்வி என்ன? ஐஸ் கட்டியின் சாரடத்தி. சரியா? சரி. என்ன அழகா செய்யலாம். முதலாவது சந்தர்ப்பத்திலையும் 2வது சந்தர்ப்பத்திலையும் திணிவு என்ன செய்யாது. இந்த ஐஸ் கட்டிட திணிவு தான் உருகி வந்த தண்ணீர திணிவும் அதான். அப்ப நம்ம என்ன போடலாம்? திணிவு அடர்த்தி சமன் திணிவுங்களுக்கு கனவிட வேண்டாம். திணிவு சமன் அடர்த்தியில கனவிட தானே. அடர்த்தி தர கனவிடவும் 30 தர ரோ ஐஸ், 27 தர ரோ டபிள்யூ. என்ன கேள்வி உங்கள்ட்ட? ஐஸ் கட்டியின் சாரடர்த்தி. ஸோ ரோ ஐஸின் கீழ் ரோ டபிள்யூ 27 கீழ் 30. 3ஆல சுருக்குனா 9 27, 9 கீழ் 10 0.9. சரி, 5வது விடை வரும். ஐந்தாவது கேள்வி.
இதையும் நாங்க ஷோர்ட்டா செய்யலாம். பாருங்க, அடிக்கிறேன். பாருங்க, கலக்கும் தகவற்ற ரெண்டு திரவங்களை கொண்ட உயர்ந்த சாடியினுள் குறுக்குவெட்டு பரப்பு ஏயுடைய மர உருளை ஒன்று படத்தில் காட்டியவர் அமிழ்ந்து மிதக்குது. சரி, மர உருளை சீரான குறுக்குவெட்டு பரப்பு, ரெண்டு திரவமா, ஒரு திரவத்தில் அடர்த்தி வந்து ட்ரோ டபிள்யூ, அடுத்தது 6 ட்ரோ டபிள்யூ. சரியா, இதுக்குள்ள 2H, இதுக்குள்ள 3H, வெளியே ஒரு H இருக்கு. இது ஒரு திரவம், இது ஒரு திரவம். சரியா, ஓகே ரைட். ரெண்டு திரவத்துக்குள்ளேயும் இது அமிழ்ந்து மிதந்து கொண்டிருக்கு சீரான குறுக்குவெட்டு பரப்பு. சரி, இப்ப திரவ மேற்பரப்புடன் உருளையின் உச்சி ஒரே மட்டமாக வருவதற்கு உருளை மீது வைக்கப்பட வேண்டிய திணிவெண். சரி, இன்னொரு வணங்குறனே, இப்படி வருது. கலக்கும் தகவற்றதா, கலக்கும் தகவற்றனா இதுக்குள்ள 2H தான், அதுல மாற்றம் இல்லை. ட்ரோ டபிள்யூக்குள்ள 2H தான். ஆனா 6 ட்ரோ டபிள்யூ எத்தனை H இருக்கும்? 4H இருக்கு. வைக்க வேண்டிய திணிவெண் தான் கேள்வி. சரியா, ஒரு வரி. என்ன ஒரு வரி சொல்லுங்க, என்ன ஒரு வரி? இங்க பாருங்க, முதலாவது படத்திலையும் சரி சரி சரி, கலைச்சான இல்லை, நான் மெசேஜ் எல்லாரையும் பார்க்கிறாரு பாருங்க. முதலாவது படத்திலையும் ரெண்டாவது படத்திலையும் இந்த 2H ட்ரோ டபிள்யூஜி இங்கேயும் இருக்கு, 2H ட்ரோ டபிள்யூஜி இங்கேயும் இருக்கு. இந்த படத்திலையும் இந்த படத்திலையும் என்ன எக்ஸ்ட்ராவா மேலுவைப்பு வந்திருக்கா? எக்ஸ்ட்ராவா வந்த மேலுவைப்பு எவ்வளவு வேண்டா, இவ்வளவு தான். அதாவது ஏதர 6 ட்ரோ டபிள்யூ தர H இல்லையாவுமா, இவ்வளவு கனவளவுக்கான இது எச்சட இந்த அமிழ்த்துனா இது கலக்குந்தா வெட்டது தானே. அப்ப இந்த H கீழே இறங்கிருக்கும். அப்ப 4 ஒரு H கூடிருக்கு. ஏ இந்த திரவத்துக்குள்ள கூடிருக்கு, இந்த திரவத்தை கூடல. அப்ப இவ்வளவும் தான் கூடிருக்கு. அப்ப நான் என்ன சொல்ல வாரன், இவ்வளவும் ஏன் இவ்வளவும் எக்ஸ்ட்ராவா மேலுது இப்ப வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு? இவரை சாவப்படுத்துறதுக்கு. இவனை நான் எடுத்து விட்டா, இவனை எடுத்து விட்டா இவ்வளவும் மேல வந்துரு, மேல வந்துரு. அப்ப நான் என்ன சொல்லலாம், நேரடியா இந்த எம்ஜி என்றது இதுக்கு சமன். அப்ப இந்த எம் என்றது இதுக்கு சமன். விட என்னப்ப 6 AH ட்ரோ டபிள்யூ விட எல்லாம் எஸ்ஐ இல்லை, 4 விடையா. ஓகே, அடுத்த கேள்வி எடுங்க. எஸ்ஐ கேள்வி செய்வோம். 6வது கேள்வியா? இதான் நான் சொன்ன ஞாபகம் இருக்கு. அந்த போட் வந்து இரும்பால செய்யப்பட்ட போட் மிதக்கிற கதை உண்டு. சரியா, ஞாபகம் இருக்கா? அதை நான் இப்ப உங்களுக்கு விரிவா செஞ்சு காட்டுறேன் பாருங்க. விளங்காதாக்கள் இதுல பார்த்து பிடிச்சுக்கொள்ளலாம். சரியா, ரைட். 2500 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் அடர்த்தியுடைய ஒரு வகை பிளாஸ்டிக் திரவியம் சைவச 6 மீட்டர் கன புறப்பட்டு. ரைட், இப்ப பாருங்க, 6வது கேள்வி வழியா பாருங்களா. ஒரு பிளாஸ்டிக் திரவியம் வேற அடர்த்தி 2500 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3, வேற கனவளவு சைவச 6 மீட்டர் கன. இது என்ன செய்யறாங்கண்டா, ஒரு போட்டா உருவாக்குறாங்க, வள்ளம் செய்யறாங்க. அந்த வள்ளத்துல கனவளவு எவ்வளவு வேண்டா, இந்த வள்ளமா 10 மீட்டர் கனம் கனவளவு வாரமாய் உருவாக்குறாங்க. 10 மீட்டர் கனம் கனவளவு வாரமாய் உருவாக்குறாங்க. சரியா, ரைட். மெல்லிசு அது முக்கியமானது, ஞாபகம் இருக்கு. அந்த மெல்லிய பாத்திரம் காய்ச்சம். ரைட், சுயாதீனமா மிதக்க விடப்படும். ரைட், எல்லாரும் பாருங்க. இப்ப இது கட்டியா இருக்கு, இது கட்டியா இருக்கு, கோதுமாயிட்டு இருக்கு. கட்டியா இருக்கு, கோதுமாயிட்டு இருக்கு. சரியா, கட்டியா இருக்கு, கோதுமாயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப என்னண்டா தம்பி, இவர் ஒரு வேளை நான் சொல்ற கிடங்க,
இவர் ஒருவேளை தண்ணிக்குள்ள அமிழ்த்தினா இவரால் ஏற்படுத்தக்கூடிய மேலுதைப்பு எவ்வளவு கேட்டா U7 V rho WG எவ்வளவு V வந்து தசம் 6 rho W 1000 தர 10 எவ்வளவு வரும் 6 6 தர 10 நியூட்டன் வரும் சரியா சரியானே ஆனா இவரை நிறைய இவர் இந்த கட்டில நிறைய பார்த்தீங்கடா எம்ஜிய பார்த்தீங்கடா கனவளவு தசம் 6 2500 தர 10 6 தர 2500 என்ன 6 தர 2500 இதோட மிஷினுக்கு எவ்வளவு 15,000 15 தர 13 சரி இதெல்லாம் கேட்ச கதை தானே சரி இப்ப இவ்வளவு நிறைக்கு வேலை கொடுக்கல மாட்டா கொடுக்கல அப்ப இதை அடிச்சு இப்படி கோதுமாயாக்கி போட்டு ஆக்குறாங்க சரியா 13 சரி அதுக்கு விளங்குதா அப்ப இதை கொண்டு இப்ப இப்படி ஆக்கி மிதக்க வைக்காங்க அப்ப எங்களுக்கு இவரை நிறைய எவ்வளவு 15 தர 13 அப்ப அதுக்குரிய கனவளவோட பார்ப்போம் யூ சரியா எவ்வளவு எவ்வளவு கனவளவு இடம்பெயர்த்தா இவ்வளவு விசைய தரக்கூடிய மேல்வைப்பு வந்தா போதும் தானே இவ்வளவு விசைய தரக்கூடிய மேல்வைப்பு வந்தா போதும் தானே அதுக்குரிய அமிழ்ந்த பகுதி கனவளவு பார்க்க போறோம் அதுக்கு தசமாறு காணா அதுக்கு கூடத்தான் தேவைப்படுச்சு ஓரா இது வந்து பெருசா இது வந்து பெருசா இருந்தா தான் இது பெருசா வரும் இது பெருசா இது பெருசா வரும் இது பெருசா வரும் அப்ப யூ எவ்வளவு எம்ஜி வந்து 15 தர 13 விய தான் காண போறோம் ரோ 13 தர 10 எவ்வளவு பேரும் 1.5 மீட்டர் கனம் வரும் அப்ப 1.5 மீட்டர் கனம் வேற கனவளவுல 1.5 மீட்டர் கனம் அமிழ்ந்தா அந்த பாயிர கனவளவு போதும் அந்த நிறைய சமப்படுத்துறதுக்கு இவ்வளவு மோக்கியாண்டு பாருங்க ஒருக்கா இவ்வளவு செய்யா தம்பி தம்பி அடுத்து என்ன இருக்காங்கண்டா இவ்வளவு பாருங்க 0.6 மீட்டர் கனத்தை 10 ஆக்கி போட்டோம் 10லயும் 1.5 தான் அமிழ்ந்திருக்கு மிச்சம் எவ்வளவு இன்னும் அமிழலாம் சொல்லுங்க இன்னும் எவ்வளவு அமிழலாம் எவ்வளவு கனவளவு இன்னும் அமிழலாம் சொல்லுங்களேன் இன்னும் எவ்வளவு கனவளவு அமிழலாம் ஹலோ 8.5 அப்ப இன்னும் 8.5 மீட்டர் கனம் கனவளவுக்கான நீர நிறையால மேலும் இப்ப எக்ஸ்ட்ராவா தரலாம் இப்ப நீங்க இத 1.5 தானே இப்ப 1.5 ஏன் அமிழ்ந்திருக்கண்டா இவர நிறைதான் காரணம் போட்டுற நிறை அந்த என்னது இது 15 தர 13 தான் காரணம் 15 தர 13 இன்னும் அமிழலாம் அப்ப நான் என்ன சொல்றேன்டா நீங்க இன்னும் 8.5 13 தர 10 என்ற விசையை எக்ஸ்ட்ராவா தரலாம் இவ்வளவு விசை எக்ஸ்ட்ராவா தரலாம் அப்ப எத்தனை பேர் ஏறலாம் அதான் கேள்வி அப்ப நான் சொல்றேன் என் நம்பர்ஸ் வச்சுக்கொண்டா சரியா என் நம்பர்ஸ் வச்சுக்கொண்டா இப்ப இதை நீங்க 50ஆல பிரிச்சா 500ஆல பிரிச்சு 50 எத்தனை கிலோகிராம் அது எத்தனை கிலோகிராம் 50 அப்ப 500ஆல பிரிச்சீங்கடா உங்களுக்கு எத்தனை பேர் பிரிச்சு கொடுங்க 170 பேர் நிக்கலாம் 170 பேர் நிக்கலாம் ஏன்னா இன்னும் 8.5 மீட்டர் கனவளவுக்கான நீர நிறைக்கு மேல் வைப்பு தரலாம் அப்ப நீங்க அமர்த்தலாம் அது தருகுதுன்னா நம்ம மேல வைக்கலாம் தானே ஆக்கிற தூக்கி அடுத்த கேள்வி மேற்கொடுத்த வள்ளம் 50 கிலோகிராம் 40 மனிதர்களும் இது சும்மா சின்ன கேள்வி இப்ப இது என்ன சிதிப்பு என்ன சொல்றான் இப்ப இந்த நிறைக்கான கனவளவை கேட்கான் என்ன இப்ப நீங்க என்ன செய்யலாம் 50 கிலோகிராம் 40 பேருண்டா ஒரு விசை வரும் எவ்வளவு 5 20 2 தர 13 சக இன்னொரு 2 தர 13 4 தர 13 4 தர 13க்கான கனவளவை கண்டீங்கடா சரி இல்லையா என்ன கண்டு சொல்லுங்க அப்படியே கண்டு 170 பேர் ஏறாம 40 பேர் தான் ஏறாங்க பாருங்க 40 ஏறாங்க 40 பேர் ஏறாங்க
50 தர 40 சாரி 500 50 500 தானே 500 தர 40 சக 40 பேர் வேற எத்தனை 200 கிலோகிராம் 2000 200 தர 10 இவ்வளவு விசை வரலாம் வி ரோ டபிள்யூ ஜி இவ்வளவு வி டேஷ் போட்டு காணுங்க எவ்வளவு வரும் கண்டா சொல்லி சொல்லுங்க இதுக்கு எவ்வளவு கனவுல வரும் கண்டு சொல்லுங்க இந்த தெளிவுக்கு மட்டும் RS 3 ஷூர் தானே இல்ல இதே சுருக்குறா என்ன வருது இதே சுருக்குறா என்ன விட நான் விடையே கேட்கல விட இது இல்ல விட இந்த சுருக்குறா என்ன வருது விட என்னடா 1 2 3 1 2 3 1 2 3 ஐநாங்கு 20 ஐநாங்கு 20 என்ன 22 செகண்ட் தானே 2 செகண்ட் மீட்டர் கணக்கு சரியா இது விடையா இல்ல ஆல்ரெடி 1.5 இருக்கு 1.5 ஏன்னா அந்த அவர தெளிவுக்கான இவர தெளிவு இருக்கிற அவர தெளிவுக்கு ஒரு ஆள் அமுலோடுமே 1.5 எவ்வளவு வரும் 3.7 மீட்டர் கியூப் சரியா இந்த கேள்வி தவிர ஒரு எஸ்ஏ கேள்வி உண்டு டேர்ம் டெஸ்ட்ல வந்த எஸ்ஏ கேள்வி 3 சைடு அமர்ந்து இப்ப நான் கேட்கேன் இந்த வள்ளம் போய்கொண்டிருக்கும் போது இந்த வள்ளம் போயிட்டு இருக்கு இவ்வளவு விலையேற்றிட்டு போகுது இந்த சந்தர்ப்பத்தை கருதுங்களேன் 1.5 மீட்டர் கிணத்தை கருதுங்களேன் இப்படி வள்ளம் போய்கொண்டிருக்கக்குள்ள நோமல் நன்னீர்ல இருந்து கடல் நீருக்குள்ள போறாரு நன்னீர்ல இருந்து கடல் நீருக்குள்ள போறாரு நீங்க சொல்லுங்களேன் நன்னீர் இருந்து கடல் நீர் நன்னீரை பார்க்க கடல் நீர் அடர்த்தி கூடயா நன்னீரை பார்க்க கடல் நீர் அடர்த்தி கூட போக்குள்ள மேலு வைப்பு கூடுமா குறையுமா என்ன சொல்றீங்க கடல் பாரு கூடுமல்லுதா மொக்கு டாய் கூடுமா மாறாது வெரி குட் ஏன் மாறாது எங்க இருந்து எங்க போனாலும் நிறைவிச மாறாட்டி மேலுவைப்பு மாறாது ஆனா அமிழ்ந்த பகுதியும் கனவளவு என்ன செய்யும் அமிழ்ந்த பகுதியும் கனவளவு மாறும் இப்ப நீங்க நன்னீர்ல இருந்து போக்குள்ள அடர்த்தி கூடண்டா அமிழ்ந்த பகுதியும் கனவளவு குறைய வரும் ரைட்டா அப்ப நாங்க நன்னி கடல் நீர்ல போக்குள்ள இன்னும் கொஞ்சம் சாமான எக்ஸ்ட்ராவை கொண்டு போகலாம் மேல தூக்கும் கொண்டு போற மேக்சிமம் மாறும் ஆனா நிறைவிச மாடி மேலு வைப்பு மாறாது எம்ஜி மாறாட்டி யூ மாறாத நீ எங்க போனா உனக்கு என்ன எம்ஜி மாடி யூ மாறாதல்ல கண்ணாடி குத்தி ஒன்று செய்யப்பட்ட கண்ணாடியின் கனவளவு V1 ஏழாவது உட்குழிவா கண்ணாடியின் கனவளவு V1 இவர கனவளவுதான் V1 இந்த இதான் V1 சரியா உட்குழிவின் கனவளவு V2 நீருக்குள்ள அரைவாசி அமிழ்ந்து மிதக்குது நீருக்குள்ள அரைவாசி அமிழ்ந்து மிதக்குது கண்ணாடியாக்கப்பட்ட திரவியத்தை தொடர்படுத்தி 2.5 P1 V2 2.5 ரோ W இது நீரடத்தி ரோ W கேள்வி V1 V2 ஒரு MCQ கேள்வி எக்ஸாம்பிள் போட இருந்த கேள்வி பரவாயில்ல என்ன விட செஞ்சீங்களா சரி ஐந்தாவது விடை என்று சொல்லப்படுகின்றது சரிஞ்ச பாருங்க நான் செஞ்சு ஆடுறேன் சரியா இப்ப இதுல இந்த கண்ணாடி இந்த கனவோட V1 தானே இதான் V1 அதுல அரைவாசும் இந்த உட்குழிவின் கனவோட அரைவாசும் அதாவது V1 சக V2 by 2 ரோ WG தான் mg சரியா பிள்ளையா இது சரியா ஏன் இந்த பாதிக்குரிய இது ஃபுல்லா V1 V1 by 2 தான் இதானே இதுல இடம் பெய்து கொண்டிருக்கு இவ்வளவு கனவளவு இது வந்து தடிப்பு இருக்கு அதுக்கு தடிப்பு இருக்கு இந்த இருக்கிற கனவளவு தான் என்ன இதான் என்ன V1 by 2 இதுக்குள்ள இந்த ஒரு இடைவெளி இருக்கிற இந்த இடைவெளி இவ்வளவு தான் என்ன V2 by 2 இப்ப நல்லா கொண்டு விளங்கிக்கொள்ளணும் போட் கேள்வி இருக்கிறதா போட் கேள்வியில இதை நாங்க புறக்கணிச்சு தெரியுமா உங்களுக்கு இதை புறக்கணிச்சுனாங்க
இந்த இதுவரைத்தான் நாங்க அந்த கனவுல மட்டும் காய்ச்சி விளங்குதா கேட்கிறேன். இந்த போர்ட் கேள்வியில நாங்க தடிப்பை புறக்கணிக்க சொல்றோம் பாருங்க. அப்படி புறக்கணிக்காவிட்டா தடிப்பாலையும் பாயிடம் பெயர்க்கப்படும். பாசுப கேள்வி செஞ்ச ஞாபகம் இருக்கு. அப்படி கேள்வி இப்படி மெல்லு இப்படி ஒரு சுவர் தண்ணிக்குள்ள தண்ணி எடுத்த ஞாபகம் இருக்கு. தண்ணிக்குள்ள நீருக்குள்ள நீர் இருக்கும் போது இதை அழிச்சு விட்டோம் இல்ல. அது இது மெல்லிசா இருந்த வடிவாய் தடிப்பா இருந்தா வேற கதை. அதுக்கு ஒரு கணக்கு செஞ்சாங்க. தடிப்புக்கு ஒரு கணக்கு செஞ்சாம இருக்கா. V1 நீங்கள் V2 போட்டோம். இந்த கனவளவுக்கு, அதாவது இந்த பாத்திரம் கொண்டுள்ள மரத்தின் கனவளவுன்னா இந்த கனவளவு விளங்குதா, இந்த இருக்கிற கனவளவு. ஆனா இடம்பெயர்த்த கனவளவு இதுவும் பெரும் இதுவும் பெரும் கையில் விளங்குதா. சில பாட்டிக்கு ஒரு மண்ணும் விளங்குறல, நம்ம என்ன செய்யற. இதுல நாங்க இதுவரைக்கும் போட்டு கலைச்சதுல போட்டு நாங்க இதை புறக்கணிச்சு போட்டோம். வேற தடிப்பை புறக்கணிச்சு போட்டோம். தடிப்பாலே இடம்பெயர்க்கப்படும். சரியா தம்பி? தம்பி சரியா? சும்மா V7 ரோஜியை போட்டு விட்டு துறா எப்படி என்ன கேள்வி. ஸோ இதுல ஜி எம்முக்கு என்ன போடலாம்? எம்முக்கு V1 2/5 அவரை திணிவு காரணம் அவരുടെ அடர்த்திதான் காரணமா. V1/2 V2/2 ரோ W. சரியா சுருக்கல் சரியானே? ரோ W ரோ W. இது 0.5 V1 0.5 V2 2/5 V1. இது அங்கால போனா 2 V1 0.5 V2. என்ன கேள்வி எங்கள்கிட்ட? V1 நீங்கள் V2. ஸோ 0.5 கீழ் 2. 5 கீழ் எவ்வளவு தம்பி? 20 1 கீழ் 4. 1 4 விடையா?